ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் 3 ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்ஸு. ஸோ டிசிஎஸில் பல்க் ரெக்யர்மெண்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அது இன்ஜினியருக்கு மெயினாக அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு மாதிரி இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு, வெப் டெவலப்பருக்கு நிறைய ரோல்ஸ் வந்துட்டே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் எனக்குமே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வெப் டெவலப்பருக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்களா என்னன்னு தெரில. பட் நிறைய சொல்லும்போது மேம் வெப் டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க அனுப்புங்க, இல்லை பேக் எண்டில் இருந்து தெரிஞ்சவங்க பேக் எண்ட் டெவலப்பர், இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரில் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே C++, ஜாவா, மெயினாக இப்போ ரீசெண்ட் டேஸில் பைத்தான் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால் பைத்தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக நான் இன்றைக்கி ஒரு 10 ரெக்யர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ரோல் தெரியணும், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்யர்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இது போக இன்னும் ட்ரெமாண்டஸ் ஓப்பனிங் இருக்கிற இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இது இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே பயந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம கஷ்டமாக இருக்கும் லேர்ன் பண்ண அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான் கோர்ஸும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ்ஸு வேணும், கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும், ஏன்னா நான் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய நம்பர் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இதுக்கு நீங்கள் கால் பண்ணால், இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் சொல்லும்போது மேம் தென்காசியில் எங்கே இருக்குது தெரியவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு ஃபன் வேயில் உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கலாம். நிறைய நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாகவே நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸோட ரெக்யர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். TCS 2020, 2021, 2022 ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெக்யர்மெண்ட் இது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. டெஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா TCS இங்கேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கு. இங்கே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ஜாவா அதை வீடியோஸ் அனுப்பிச்சு அவங்கள அதுலேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. அப்புறம் பைத்தான் அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட் எடுக்கிறதுனால டிசிஎஸ்க்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க, அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட்டு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எனி ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை ஃபார் ஹியர் வித் சிடிசிடின்னு இருக்கா, அதில் போய்க்கோங்க. இதில் டியர் கேண்டிடேட் TCS ஹேஸ் curated எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2020, 2021 இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனி BCA, BSc, BCS, BPharm கேண்டிடேட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒன்றா ஒவ்வொரு பேஜாக அது என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க TCSல அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இப்போ தான் புதுசாக நியூ யூசர் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்க்குள்ளே உங்களோட லாகின் ஐடி கொடுத்துட்டு அப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவுமே ஃப்ரெஷருக்கு 2021-2022க்கான ரெக்யர்மெண்ட். இது லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 13th May வந்து 2022. இன்னைக்கு 9, இன்னும் 4 days தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ட்ரைவ் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15th May 2022. 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து ட்ரைவ் டே, அதாவது ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2021-22 பேட்ச் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிசிஏ, எம்சிஏ வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். குட் பிஹெச் ஸ்கோர் வந்திருக்கணும், குட் அகாடமிக் ஸ்கோர் வச்சுருக்கணும், 70% அபவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து அவங்க எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 25,000 per month வந்து இருக்கும். ஒரு 6 months நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் சிடிசி வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இல்டிமஸில் நிறைய வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டு பண்ணலாம். இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்டு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 2020-2021 பாஸ்ட் அவுட்டு. கண்டிப்பாக இப்போது ரீசெண்ட் டேஸில் என்ன அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட் கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்படி அந்த ரெக்யர்மெண்ட் இந்த இயரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2022 பேட்ச் வந்து ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து இந்த வேலைக்கு போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இது அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் இருக்குது. 3 லிங்க்குமே செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, பை, டேக் கேர், வில் see you on next video. All the very best for your preparation.